போறா. மித்ரா, வினய் சார் கிட்ட பேசுனியா? அன்னைக்கு பேசினதுதான் தீபா. அவங்க அம்மா கிட்ட எப்படி விஷயத்தை ஓபன் பண்றதுன்னு தெரியாம அவங்க தவிச்சிருக்காங்க பாவம். எங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போது இந்த உலகத்துல பணம் மட்டும் இருந்தா போதும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்க வாழ்க்கையிலயும் மேல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது தெரியுது. நம்ம எல்லாரையும் விட ரொம்ப பாவண்டி வினய் சார். ஹே, அங்க பாரு. இரா. போடு போடு. நோ பால், நோ பால், நோ பால், நோ பால். நோ பால், நோ பால், போடா போடா. நோ பால், நோ பால், போடா போடா போடா. அண்ணா கிளியர் அவுட்னா. அவன் வீசினது நோ பால்ரா. அண்ணா இந்த ஆட்டத்துல நோ பாலே கிடையாதுண்ணா. என்னது? நோ பால் கிடையாதா? இது ஏன்டா நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லி நீங்க அந்த பால் நான் அடிச்சிருக்க மாட்டேன். போ 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 போ, சொல்லாதெல்லாம் உங்க தப்பு. எல்லாம் போ. நீங்க நல்லா ஏமாத்துறீங்கண்ணா. இங்க எல்லாருக்கும் மட்டும் ஒரு அவுட், உங்களுக்கு மட்டும் 2 அவுட்டா? எல்லாம் போய் போடு போ. நிக்காத போ. இப்படி ஒரு சான்ஸ் அவருக்கு லைஃப்லயும் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும்டா. முடியாதடா, போங்கடா போங்கடா. போ போ, எல்லாம் போய் போடு போ. நிக்காத போ. அக்கா பால் கொடுங்கக்கா. மித்து, இப்பதான்டா நான் உண்மையிலே அவுட். நீங்களே விளையாடுங்க, எனக்கு வேற வேலை வந்துருச்சு. நான் அதை வரேன். ஹாய் மித்து, என்ன மேடம் மங்களகரமா கோயிலுக்குலாம் போயிட்டு வரீங்க? நாங்க போறது இருக்கட்டும், நீங்க இன்னும் சின்ன பசங்க மாதிரி ரோட்ல விளையாடிட்டு இருக்கீங்க. சும்மா ஒரு ஜாலிக்காக தான். நானும் சின்ன பையன் தான், என்ன கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அவ்வளவுதான். சார் இந்தாங்க சார் பிரசாதம். தேங்க்யூ சார். நீங்க இப்படி ஜாலியா ஹாப்பியா இருக்கிறத பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவுமே ஜாலியா தான் இருப்பேன். என்ன இந்த ஹாப்பினஸ் கொஞ்சம் காரணம் வேற. இவ்வளவு நாளா அம்மா கிட்டயும் தாரா கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தத நேத்து சொல்லிட்டோம். இனிமே அவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு மறைச்சு பேசிக்கிட்டு இருக்க எந்த அவசியமும் இருக்காது பாருங்க. எனக்கு மனசுல இருந்து ஒரு பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. இப்ப நான் ஃப்ரீ பேர்ட். ஐயோ, அம்மா எப்படி இருக்காங்க? எப்படி இந்த விஷயத்தை தாங்கிக்கிட்டாங்க? ஏயா, ஷீஸ் ஓகே. ஆஃப் கோர்ஸ் கொஞ்சம் ஷாக்ல அழுதாங்க, பட் ஓகே தான். மித்ரா, நாமளே எவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும்? அதுவும் அண்ணா, கரெக்ட் தான். நீ விளையாட வந்தே இல்ல அந்த பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு வந்தியா? விளையாடதான்டா வந்தேன். அப்ப வந்து விளையாடு, இல்லன்னா போய் பேசு. ஐயோ மித்து, எங்க டீம் கோச்சிட்டாங்க. நீங்க போங்க, எனக்கு டைம் இல்ல, நான் அப்புறமா பார்க்கறேன். பை பை. பை சார். வா போலாம். போடா, போய் போடுறா போடா. பாருங்க இவள. நீ என்ன நினைக்கிறேன்னு எங்களுக்கு சொன்னாதானே தெரியும். அதை விட்டுட்டு இப்படி சாப்பிடாம கொள்ளாம அழுதுட்டே இருந்தா எதுவுமே நடக்க போறது இல்ல. நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னாடி எல்லாம் ஒரு நாள் வாழ்ந்தாலும்
அவரு கூட தான் வாழணும்னு யாராவது சொன்னா எனக்கு சிரிப்பாதான் இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கும் அப்படிதான் தோணுது. வினை கூட வாழ போறது ஒரு வாரமோ ஒரு மாசமோ எதுவா இருந்தாலும் எனக்கு அது போதும்பா. அவனை நினைச்சுக்கிட்டே நான் மிச்ச வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருவேன். புரியுது தாரா, யாருக்கா இருந்தாலும் இது ஜீரணிக்க கஷ்டமான விஷயம்தான். ஆமா, இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாதான் முடியும். அதனாலதான் சொல்றேன், முதல்ல நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. 2 நாள் போகட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இல்லப்பா, வினய் பாவப்பா. எவ்வளவு கனவுகளோட அமெரிக்கால இருந்து வந்தேன் தெரியுமா? நான் அவனை காதலிக்கிறேன்ப்பா. எல்லாத்தையும் தாண்டி வினய் எனக்கு 22 வருஷமா ஃப்ரெண்டு. இப்போ இந்த நிலைமையில நானும் அவனை கைய விட்டுட்டா என்ன மாதிரி சுயநலவாதி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதுப்பா. ஆமா, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிராக்டிகல்னு ஒண்ணு இருக்குல்ல. தியாகம் பண்றது, அவனை நினைச்சிட்டே இருந்துடுவன்னு சொல்றதெல்லாம் சினிமால வேணா நல்லா இருக்கும்டா. ஆனா வாழ்க்கைக்கு செட் ஆகாது. என்னால முடியும்பா. நான் அவனை நினைச்சுக்கிட்டே இருந்துருவேன். எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல, ஹார்ட் அட்டாக் மாதிரியான நோயில பார்ட்னரை இழந்துட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் வினைக்கு இப்படி ஆயிருந்தா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதையேதான் நானும் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிய வந்தது நம்ம நல்லதுக்கு தான் நான் நினைக்கிறேன். கடவுள் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல மனசு சொல்றதை விட்டுட்டு புத்தி சொல்றதை கேட்கறது தான் புத்திசாலித்தனம். அப்பா, வினய நீங்க பார்த்து எனக்கு நிச்சயம் பண்ணுவப்பா. அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னதும் எப்படிப்பா அவனை கை விட்டுட்டு போறது? போதும் தாரா, லவ் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி அதெல்லாம் எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்றதுக்காக தான். இப்படி பாதியிலே விட்டுட்டு போறதுக்காக இல்ல. அப்பா, ஏன் என்கேஜ்மெண்ட் ஊரறிய எல்லாரும் முன்னாடி நடந்துச்சுப்பா. தாரா, நீ மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பிரச்சனையை பாக்குற. ஆனா நான் அப்படி பார்க்க முடியாதுடா. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலையே இல்ல. தாரா, இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. வினய் மேல எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த விருப்பமே இல்ல. அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தத எங்களாலேயே தாங்கிக்க முடியல. இதவன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 குடும்பத்துக்கும் ஒரே பையனா அவன் தாண்டா இருந்தான். இப்ப வர அவனை என் பையன் மாதிரி தாண்டா பாத்துட்டு வர. ஆனா அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா சொல்லு? இத பார்த்தாரா, சொல்றது கேளு. நாளைக்கே உன் வயசு பொண்ணுங்க குடும்பம் குட்டின்னு சந்தோஷமா வாழ்றப்ப நீ மட்டும் 4 மாசத்துல புருஷனை இழந்துட்டு நிப்பியா? அதை எங்களால தாங்கிக்க முடியுமா? இத பார், இதெல்லாம் காதல்ல வராதமா தாரா. தெரிஞ்சே கிணத்துல விழுறது முட்டாள்தானடா. தாரா, முதல்ல நீ சாப்பிடு. இந்த பிரச்சனைய வெளியே இருந்து யோசி. உனக்கே புரியுண்டா மா, உனக்கே புரியுண்டா. முதல்ல நீ சாப்பிடுறா. அப்பா சொல்றது கேளுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அழாதடா, அழாத. அப்பா சொல்றது கேப்பல்ல. தபார், சாப்பிடுறா. எப்படியோ வாசுகிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு மேல அவளை சமாதானம் பண்றதுதான் கஷ்டமான விஷயமா இருக்கும் போல. பின்ன பெத்த பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா எந்த அம்மாவால தான் தாங்கிக்க முடியும்? வாசுகிக்கு நீதான் இதை தாங்கிக்கிற வலிமையை கொடுக்கணும் ஆண்டவா. சீக்கிரம் வாஷ் பண்ணு. சரிங்கம்மா. என்னங்கம்மா? கொடு. வாசுகி, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம். என்ன இவ ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறா? என்னமோ சரியில்லையே.
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ? சாப்பிடுங்க. சாயந்தரம் சீக்கிரமா வந்துருவீங்க தானே? எதுக்குமா? எதுக்கா? சொன்னீங்க தாரா வீட்ல போய் பேசிட்டு கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு. வாசுகி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அதெல்லாம் நல்லா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். வாசுகி, வினய் இருக்கிற நிலைமையில அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முட்டாள்தான். என்ன நிலைமை? என் பையன் செத்துருவான்னு சொல்றீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுமா. ஆகாது, அது எனக்கும் தெரியும். அதனாலதான் நல்ல காரியத்தை நிறுத்த வேண்டாம்னு சொல்றேன். முட்டாள்தனமா பேசாத வாசுகி. எனக்கு என்னமோ இது சரியா படல. இந்த விஷயத்தை இதோட நிறுத்துறது தான் எனக்கு நல்லதுன்னு படுது. இங்க பாருங்க, நீங்க வந்தாலும் வரலனாலும் நான் போக தான் போறேன். நான் இருக்கிற வேதனையில நீ வேற ஏன் வாசுகி இப்படி போட்டு படுத்துற? என்னால வர முடியாது, நீயும் போக கூடாது. ஏன் நான் போக கூடாது? அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? நீங்களே நம்பிக்கை இல்லாம பேசினா என்ன அர்த்தம்? என் பையன் பொழைக்க மாட்டான் தானே அர்த்தம்? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வாசுகி, ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ப்ளீஸ். ஏமா இப்படி பண்ற? நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ப்ளீஸ். வாசுகி, 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 என்னாச்சுமா? என்னாச்சு? குடிமா. ஐயோ அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? அம்மா உட்காருங்கம்மா. சார் தண்ணி கொடுங்க சார். அம்மா தண்ணி குடிங்கம்மா. ஹலோ ஹலோ டாக்டர், ஃபினான்ஸ் மேனேஜர் மார்னிங் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாரு. டைம் ஆயிடுச்சு, வெயிட் பண்றாரு. ஆஃப்டர்நூன் வந்துடுறேன். ஓகே, போஸ்ட்போன் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் என் அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. நாளைக்கு டைம் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். வேற ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஏய், பாத்து பாத்து பாத்து, மெதுவா. என்னாச்சுங்க? நீங்க இன்னும் ஹாஸ்பிட்டல் போலையா? உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போறது? ஓ, அவ்வளவு அக்கறை இருக்கா? ஏய் வாசுகி, வாசுகி, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வாசுகி, உனக்கு ஒண்ணுமே ஆகல. நீ நல்லா இருக்கமா? எல்லாத்தையும் போட்டு தலையில ஏத்திக்கிறதுனாலதான் உனக்கு பிரஷர் ஏறுது. நீ முதல்ல எதை பத்தியும் நினைக்காம ரிலாக்ஸா இரு. வாசுகி, ஜஸ்ட் நீ உன்னுடைய மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோ. கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. என்ன சொன்னீங்க? நான் கண்டதை யோசிக்கிறேனா? நீங்க மட்டும் சரியா இருந்தா நான் எதுக்கு கண்டதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆக போறேன்? சரி, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு தாரா வீட்டுக்கு நம்ம போறோமா இல்லையா? அத சொல்லுங்க முதல்ல. வாசுகி, அங்க போய் என்ன பேசணும்னு சொல்ற? சொல்லு. என்னங்க நீங்க பேசுறீங்க? நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு.
இன்னும் ஒரு வேலையும் ஆரம்பிக்கல. எல்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடைக்கேன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் கத்துறது புரியலையா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. பதிலுக்கு பதில் நாமளும் பேசினா டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டுருவா. அவ போக்கிலேயே போகட்டும், பாப்போம். வாசுகி, நாம தாரா வீட்டுக்கு போகலாம். ஆனா என்ன ஆனா? என்ன முழுசா சொல்ல விடுமா. நாம போனதும் ஸ்ட்ரெயிட்டா கல்யாண பேச்ச ஆரம்பிக்க வேண்டாம், சரியா? வினைக்கு இருக்கிற பிரச்சனைய நான் சேகர்கிட்ட இன்னும் எதுவுமே சொல்லலமா. சரியான டைம் வரட்டுமேன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அத நான் முதல்ல சொல்றேன், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வரத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, இங்க பாரு, நீ வெறும் வயித்தோட இருக்க. நீ முதல்ல ஏதாவது சாப்பிடு, சரியா? மீனா சார், அம்மாவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டு வா. சரிங்க சார். நீ ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடு, அதுக்குள்ள நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன், சரியா? சரி. சீக்கிரமே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ரொம்ப லேட்டுமா, இனிமே ரிஸ்க் தான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். கல்யாணமாகி 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டா அந்த மனுஷன். என்னம்மா சொல்ற? 3 மாசம் தான் ஆகுதா? இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற பையனை எதுக்கு நீ கல்யாணம் பண்ண? கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேணாம்? தெரிஞ்சிருந்தா யோசிச்சிருப்பனே டாக்டர். சொல்லாம மறைச்சிட்டாங்க டாக்டர். சரிம்மா, என்ன முடியுதோ பாப்போம். எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். உங்களுக்கு கனவுலாம் நினைச்சு கெஞ்சி கேக்குறேன். நீ கேட்காட்டியும் என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செய்வேம்மா. நீ கவலைப்படாம போ. என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டாக்டர், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி இருமா. கேக்குறேன் டாக்டர். I will do my level best. ரொம்ப நன்றி டாக்டர். சரி. டாக்டர், சைன். ஓகே. டாக்டர், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு கிட்னி ஃபெயிலியர்மா, அக்யூட் கிட்னி டிசீஸ். காரணம் பேட் லைஃப் ஸ்டைல். என்ன சொல்றது, இஷ்டத்துக்கு இருந்துட்டு மனசாட்சி இல்லாம கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருக்கானுங்கம்மா. பாவம். சரி டாக்டர், நான் வரேன். மித்ரா. டாக்டர், நீ ஒரு கேன்சர் பேஷண்ட கல்யாணம் பண்ணிப்பியாமா? அதுவும் இன்னும் 6 மாசம் தான் லைஃப் டைம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ கல்யாணத்துக்கு சம்மதிப்பியா? மாட்டல்ல. நீ இல்ல, எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்காது. அது நியாயம் தானம்மா? எதுக்கு ஒரு பொண்ணு இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்? நாளைக்கு அந்த பொண்ணும் இப்ப வந்துச்சே அதே மாதிரி உட்கார்ந்து அழணுமா? ஆனா என் ஒய்ஃபுக்கு புரியவே மாட்டேங்குதுமா. வினைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நான் இப்ப வினைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுனா, அது இல்லாம பொண்ணு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பனா? புரியுது டாக்டர். அவங்க ஏதோ உணர்ச்சி வேகத்துல பேசுறாங்க. அவங்க உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்ல. அப்ப
பொண்ணு பார்க்கலாங்கிறியா? ஐயோ அப்படி சொல்லல டாக்டர், கொஞ்சம் ஆற போடலான்னு சொல்றேன். ஆ, சரிம்மா பாப்போம். நீ போயிட்டு நெக்ஸ்ட் பேஷண்ட வர சொல்லு. ஓகே டாக்டர். ஓகே.